வணக்கம் நண்பர்களே, இதுபோல் புராண கதைகளை கேட்க அன்பீஸ்வரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமிர்தம் பிறந்தபோது தேவர்களும் அசுரர்களும் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். அசுரர்கள் தக்க தருணம் நோக்கி அந்த அமிர்தத்தை கொண்டு செல்கிறார்கள். அப்போது தேவர்களும் அசுரர்களும் சென்று போரிடுகிறார்கள். இதனை கண்ட நாராயணரோ மோகினி அவதாரம் எடுத்து அந்த கடற்கரைக்கு வருகிறார். வந்து அசுரர்களை பார்த்து, அசுரர்களே, இங்கே என்ன சண்டை என்று கேட்க, பெண் மயக்கத்தில் மயங்கியிருந்த அசுரர்களோ, இதோ இந்த அமிர்தமானது சிவபெருமானருளால் எங்களுக்கு கிடைத்தது. இந்த தேவர்கள் அதனை எடுத்துக்கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சண்டையிடுகிறோம் என்று சொல்லி நாராயணரிடம் கூறுகிறார். நாராயணரோ இந்த அமிர்தமானது தேவர்களுக்கு உரியது என்று நினைத்து மோகினி ரூபத்தில் இருந்த நாராயணர் ஒரு விதிமுறை சொல்லுகிறார். என்ன நிபந்தனை என்றால், அசுரர்களே, தேவர்களே, எனது வலது பக்கம் தேவர்களும் எனது இடது பக்கம் அசுரர்களும் நிற்க வேண்டும். அசுரர்களே, உங்களுக்கு ஒரு நிபந்தனை கூட. வரிசையில் நிற்கிற நீங்கள் கண்ணை கட்டி கையை நீட்டி நிற்க வேண்டும். அப்படிதான் உங்களுக்கு அமிர்தம் வழங்கப்படும். ஏனென்றால் யார் என்னை கடைசியில் கண் திறந்து பார்க்கிறீர்களோ அவர்களை நான் மணந்து கொள்வேன் என்று மோகினியானவள் மாய வலையை வீசுகிறாள்.